ஹாஃபிஸ் அவர்கள் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பு தொழுகையான தராவீஹிலே சூரத்துல் பக்ரா என்ற ஆரம்ப குர்ஆனுடைய ஞானத்தை சிறிய வயதாக இருந்தாலும் தன்னுடைய திறமையால் ஓதினார். ஓதப்பட்ட இந்த வசனங்களில் மனிதனிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குணத்தை, அதே போல மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குணத்தை பறைசாற்றக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், ஈமான் கொண்ட மக்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான வசனம் அவரால் ஓதப்பட்டது. அன்பு நெஞ்சங்களே, உலகத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்று பார்க்கும்போது மனிதனுடைய அவசர புத்தியும் மூர்க்கமான கோபமும் தான் சகோதரர்களே. கோபத்தால் தன்னுடைய வாழ்க்கையிலே பல நியாமத்துக்களை இழந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் நாம் அறிந்த ஒரு செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூல் அவர்களும் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு யூதன் ஒருவன், ஒரு எதிரி ஒருவன் வருகிறான். வந்து என்ன பண்றான்னு சொன்னா வஸ்ஸை பாடுறான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்துல கடுமையான முறையில் அவர்களை திட்டுறான். திட்டும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இயல்புலேயே ரொம்ப குயட்டான குணம், சாந்தமான குணம். அதனால தலை கவிழ்ந்து அப்படி இருக்கிறாங்க. அவன் என்ன பிரச்சனைக்காக திட்டுறான் அப்படின்றத விட அவன் திட்டக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கடுமையை சேர்ந்தது. திரும்பவும் திட்டுகிறான். திட்ட 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறாங்க. யாருமே அதற்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கல. தொடர் திட்டுதல் அதிகமாகும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா பதிலுக்கு டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. உணர்ச்சிகள் கிளம்ப, எரிமலை குமுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டுப்படுத்தி வைத்த அந்த கோபம் எரிமலையாக பொங்கியது. பேசின உடனேயே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு காலியாகிடுறாங்க. ரசூலுடைய உயிர் தோழர் அபூபக்கர். அப்படி இருக்கையில் இந்த வார்த்தை, இந்த செயல்பாடு அபூபக்கருடைய நெஞ்சத்தில் ஒரு பெரிய விரக்தியை ஏற்படுத்தியது. நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சென்ற அபூபக்கர் கேட்பார், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய நட்பு பாதிக்கப்படுகிறது. அவன் ஏசுவது பேசுவது உங்களுடைய நட்பை ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிற காலமெல்லாம் நீங்க இருந்தீங்க. ஆனா அவன் பேசுறதுக்கு நியாயமான பதிலை நான் கொடுக்கும் போது நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ஏன், இது எனக்கான இஸ்ஸத் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா அபூபக்கர், நீங்க பதில் கொடுக்காமல் பொறுமையோடு இருந்த காலமெல்லாம் உயர்ந்த மலக்குகள், உயர்ந்த படைப்புகள் உங்களுக்கு பதிலாக அவனை எதிர்த்து என்ன செய்தார்கள்? குரல் கொடுத்தார்கள். எப்போது நீங்கள் மனித உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு பதிலளித்தீர்களோ அப்போது அந்த இடத்தில் மலாய்க்கத்துகள் சென்று விட்டனர். அந்த இடத்தில் கேடுகட்ட ஷைத்தான்கள் ஆஜராகிவிட்டனர். ஷைத்தான்கள் இருக்கக்கூடிய சபையில் நான் இருப்பது முறையல்ல என்பதற்காக அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்று சொன்னார்கள். அவன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு மனிதன் கோபப்படும் போது அவனை ஆக்கிரமிப்பவன் ஷைத்தான். அவனை விட்டும் பாதுகாப்பான மலக்குகள் அவனை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்போ பாதுகாப்பற்ற ஒரு சூழலை தொடர்ந்து கோபக்காரன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். இந்த பாதுகாப்பற்ற சூழல் அவனுக்கு என்ன ஏற்படுத்தும் தெரியுமா? கட்டிய மனைவியை பகையாளியாக ஆக்கும், பெற்ற பிள்ளைகளை பகையாளியாக ஆக்கும், நட்பு வட்டாரத்தை பகையாளியாக ஆக்கும், அவனுடைய ஊழியர்களை பகையாளியாக ஆக்கும். தொடர்ந்து இந்த தன்மை ஒரு மூமினுக்கு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசியில் அனாதையாக, எத்தீமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் முந்தா நாள் கூட சொல்லி ஒரு தாலீம்ல சொன்னேன், நமக்கு தெரிந்த ஒரு உறவு, மனைவி மீது கோபம்,
மக்களின் மீது கோபம், உறார்கள் மீது, உறவினர்கள் மீது கோபம். மகள்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி தனியா பிச்சுட்டு போனார். சொந்த வீட்டில் போய் நான் வாழ போறேன், எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னா அந்த கோபத்துடைய வெளிப்பாடு. தனியா போய் இருந்தார். தனியாக இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னா நடுத்தர வயதோ இளமை வயதோ கிடையாது. வயது 60க்கு மேலாக ஆகிறது. கடைசியில ஒரு 2-3 வருஷத்திலேயே சரியான ஆகாரம் இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல் உடம்பு பலகீனம் அடைந்து படுத்த படுக்கையாக ஆகி இருந்த இடத்திலேயே எல்லா பலாய் முசீபத்தும் 1க்கு 2க்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய புத்தி நிலை மாறி தன்னுடைய கழிவுகளை எடுத்து வெளியில் வீசக்கூடிய, பக்கத்து வீடுகளில் வீசக்கூடிய அளவுக்கு புத்தி பேதலித்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு நிலைக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது மனித உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டதுதான். அதனால்தான் மலாய்க்கத்துமார்கள் கூட ஒரு கோபக்காரன் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அது ஆணோ பெண்ணோ, கடுமையான கோபம் கொள்ளக்கூடியவன் பக்கத்துல மலக்கள் இருக்க மாட்டாங்கன்றது திண்ணம். அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் சாந்த குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அநீதிக்கு எதிராக பொங்கலாம், அதுல தப்பில்லை. ஒருத்தனுக்கு கடுமையான முறையில அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்குதுன்னு சொன்னா அவனை கேட்டு அவனுடைய அநீதத்தை தடுத்து நிறுத்தி அவனுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக கோபப்படுறாதுன்னா அந்த கோபத்தில் அல்லாஹு தஆலா கருணை காட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கோபத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இறைவனே, என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்து. மேற்கொண்டு கோபம் அதிகமாகும் போதெல்லாம் உட்கார்ந்துடணும். உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலையா, கோபம் வந்துருச்சா, ரூமுக்குள்ள போய் நல்லா தூங்கிடணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அப்படிதான். நின்று கொண்டு கோபம் வந்தால் உட்கார்ந்து விடு, உட்கார்ந்து முன் கோபம் அடங்கவில்லை என்றால் படுத்து விடுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுத்துட்டா கோபம் போயிடும், மறந்துடும், எல்லாமே மறந்துடும். ஒது செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேற்கொண்டு கோபத்தை அடக்குகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூல் சொல்றாங்க, ஏன்னா கோபம் என்பது ஷைத்தானால் ஏற்படக்கூடியது. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த தண்ணீர் இருக்குது பாருங்க, அந்த தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவது போல நீங்கள் ஒது செய்யும் போது உங்களுடைய கோபம் அணைத்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கடும் கோபம் இல்லாத நிலையை தந்தருள்வானாக. கோபத்தால் வியாபிக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாந்தமான மக்களாக, அமைதியான மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.